अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे स्वभाव मधुरा धीराधीरमर्पिता चैतन्याद्यनमाराध्या चैतन्यकुसुमप्रिया तदोधिका सदा सुता तरुणादित्यपाटला दक्षिणाराध्या दर्शनेरमुखम्बुजा कौलिनी केवला नर्जैवल्यपदधारिणी ரகசியநாம சூத்திரத்துல கடைசி சதகம். அதுல போன வாரம் ஸ்வபாவ மதுரா ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா தீரா தீர சமர்ப்பிதா என்கிற நாமாக்கள் பார்த்தோம். அதுல ஸ்வபாவ மதுராங்கிற நாமா பலவிதமாக அர்த்தம் பண்ணியிருக்க. ஸ்வபாவ அவம துரா அப்படின்னும் ஸ்வபாவம துரானும் சு அபாவ மதுரான்னு பிரித்து அல்லது ஸ்வபாவ மதுரா இப்படி பலவிதமாக பதச்சேதம் பண்ணி பல அர்த்தங்களை நமக்கு காட்டியிருக்க. வாக்தேவிகள் நாம சின்னதா இருந்தாலும் அதுக்கு பல அர்த்தங்கள் வரும்படி பண்ணியிருக்கா. அதே போலயே அதுல பல மந்திர ரகசியங்கள்லாம் இருக்கும்படி பண்ணியிருக்கா. மத்திய ரகசியாக மம நாம பராயணா அப்படின்னு முதல்ல நம்பால். ஆகையால் தான் வாக்தேவிகளை சேர்ந்து எடுத்தா. அதுக்கு தகுந்தா போல இப்படி அழகான ஸ்வரூபத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு அற்புதமான நாம சைத்தன்யார்ஜமாராத்யா சைத்தன்ய குசுமப்ரியா. சைத்தன்யார்ஜமாராத்யா நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யம் இருக்கு. அதுவே அர்த்தம். அந்த அர்த்தத்தினால்தான் அம்பாளுக்கு பூஜை பண்ணணும். அது பூஜை பண்ணாதனால்தான் வேற ஏதோ வச்சிருந்தது. அது பூஜை பண்ண முடியல இருந்தாங்க. அதனால ஏதோ விஜயராஜ்யம் வச்சிருந்து பேருக்கம்பழம் ஜூஸ் வச்சிருந்து நல்லா பண்ணிட்டு. ஆனா நகமாக நீங்க எதனால அர்ச்சனை பண்ணணும்? சைத்தன்ய அர்ச்சனை. சைத்தன்யம்னா என்னது? சைத்தன்யம் சித்ரூபம். ஆத்ம சைத்தன்யம் ஆத்மா இது சிவசூத்ராத். ஆத்ம சைத்தன்யம் ஆத்மா தான் சைத்தன்யம். நமக்குள்ள உள்ளூர நான் 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 எப்போதும் தோன்றிக் கொண்டிருக்கு. அதுதான் சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தினால்தான் நம்ம பூஜை பண்ணணும். சதேவ அர்த்தம் பூஜா யோக்கியம் ஜலாதி. பூஜைகளுக்கு நம்ம உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியதான ஜலாதிகள்லாம் இருக்கு பார்த்தா அர்த்தத்துக்காக. அதுபோல இந்த சைத்தன்யத்தையே அர்த்தமாக பூஜை பண்ணணும். நம்மளை நாம் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கணும். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே. நம்மளை நாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிக் கொள்றதுதான் விசேஷம். அப்படிப்பட்டதான பூஜை தான் ரொம்ப விசேஷம். சமயகாராச்சா அதான் நிராகாராச்சாயாக பூஜாயாக விதபேத பாவனா ரூபத்வார். பூஜையானது ரெண்டு விதமா இருக்கு. சாதாரணமான பூஜை, நிராகாரமான பூஜை. சாதாரணமான ஒரு பூஜைன்னு சொன்னா ஒரு சக்கரத்தையோ மேருவையோ அம்பாளுடைய விக்கிரகத்தையோ இப்படி ஏதாவது வச்சுட்டு போட்டோவையோ வச்சுட்டு பூஜை பண்றோம். அதுல நமக்கு என்ன மனசு நிக்கிறதுக்காக ஒரு பிடிப்பு இருக்கு. அம்பாள் எப்படி இருக்கா? புதே சந்தகலா வசந்தே குஜோன்னதே குங்குமராகோனே
அப்படின்னு 4 கைதண்டி பாசம், அங்குஷம், கரும்பு வில்லு, பானங்கள் 5 புஷ்ப பானங்களையும் வைத்துக் கொண்டு தலையில சந்திரகிரியை வைத்துக் கொண்டு அழகான சிவப்பான ஒரு வஸ்திரத்தை கட்டிண்டு சர்வ ஆபரணங்களும் ஆதினி ஹம்சினி மாதாமலையா சரவாசனி கழுத்துல நிறைய மாலைகள்லாம் போட்டுண்டு கருப்பான வீடு, அதே போலவே அழகான கருணையோடு கூடினதான பார்வை, இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை நாம் மனசுல நினைச்சுண்டு அதுக்கு எதிர்க்க இருக்கா போல நினைச்சுண்டு பூஜை பண்றோம் பார்த்தல. இது சாதாரணமான பூஜை. ஒரு பிடிப்பு இருக்கு மனசுக்கு, இந்த அம்பாளுடைய உருவம் இப்படி இருக்குன்னு ஒரு பிடிப்பு இருக்கு. அவைகள் ஒண்ணும் இல்லாம சைத்தன்யம் மாதிரி அம்பாள் இருக்கா, ஆகாசம் மாதிரி அம்பாள் இருக்கா அப்படின்னு நினைச்சு பூஜை பண்றது பார்த்தல, அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா ஒரு உருவமும் இல்லாதான ஒரு பூஜை எப்படி பண்றது? அது ஒரு பழகணும். அதுக்காகத்தான் நிராகாராட்சாயாக பூஜாயாக பிதபேத பாவனா ரூபத்வா, என்னுடைய சைத்தன்யமே ஆத்மா. நமக்குள்ள இருக்கக்கூடியதான வேதாந்தங்கள்ல பிரம்மம் பிரம்மம்னு ஏதோ சொல்லுங்க, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேதனி கங்குஹாரம் பரமேத்யோ மன்ன அப்படின்னு இதயத்துக்குள்ள ஒரு ஸ்வரூபம் இருக்கு, காத்து மாதிரி ஒரு ஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறா பார்த்தீங்களா? அப்படிப்பட்டதான அந்த நினைப்புக்கு தான் நிஜமான பூஜை. பூஜைன்னு சொன்னா வேற ஏதோ இல்ல, புஷ்பத்தினால தூக்கி போடுறதுன்னு அப்படி இல்ல. பண்ணக்கூடிய நீங்க பூஜை பண்ணக்கூடியதான புஷ்பங்கள்லாம் அம்பாள் சிருஷ்டிச்சது. நீங்க சொல்லக்கூடியதான மந்திரங்கள்லாம் அவள் படைத்தது. உங்களுக்கு கொடுத்ததான கைகளும் அவள் கொடுத்தது. அப்ப நீங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு என்னமோ ஒரு கர்வத்தோட நான் உட்கார்ந்து பூஜை பண்றேன் அப்படின்னு ஜபர்தஸ்த பதார்த்தோ பொண்ணெல்லாம் பண்ணிட்டு ஒரு 100 பாத்திரம் இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுட்டு எல்லாம் ஏதோ பண்ணிட்டு மணி அப்பப்ப மணி அழிச்சுண்டு இப்படி எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கல. அவள் பார்த்து சிரிக்கிறான். விவகாரம் என்னடா இது, சின்ன குழந்தை விளையாடுற போல விளையாடிட்டு இருக்காரு. சொப்பு வச்சதுக்கு பாத்திரங்கள் சின்ன குழந்தை விளையாடுமா அப்படின்னு விளையாடிட்டு இருக்காரு. இந்த ஜலத்துல அங்க போட்டு அந்த ஜலத்துல இங்க போட்டு என்ன ஆரம்பிச்சு. ஆனா நிஜமா எது பண்ணலாம், நமக்குள்ள இருக்கக்கூடியது அந்த சைத்தன்யத்தை எப்பொழுதும் இணைத்து கொண்டிருக்கணும். இதுதான் நிராகாரமான பொய். அதான் சைத்தன்யாராஜ்யா, அதான் நிராகாராட்சாயா பூஜாயா சிதபேத பாவனாரூபத்வா. சைத்தன்யமே அம்பாள் என்றதான ஒரு பாவனை. ஞானமர்ஜம் இது பாவனோபனிஷே, ஞானமர்ஜம் ஜெயம் ஹரி அப்படின்னு பாவனோபனிஷத் சொன்னதல்லவா இது. முக்தவிதஸ்வானுபூத்யா சாந்தே ஸ்வானுபூத்யா ஸ்வயம் சாட்சாத் ஸ்வாத்மபூராம் மகேஸ்வரி பூஜையே சாகரே தைவா பூஜாதா புருஷார்த்ததா ஸ்வானுபூத்யா ஸ்வயம் சாட்சாத். பூஜை பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு நமக்கு நம்ம தெரியறதே நமக்கு தெரியாம அப்படியே ஒரு 2 நிமிஷம் நிக்கிறது பார்த்தா அதான் சுவானுபூ. வேதாந்தங்களை எத்தனையோ வருஷங்கள் விசாரம் பண்ணி பண்ணி அதனால் வரக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இந்த பூஜையிலான வரும். சுவானுபூத்யா ஸ்வயம் சாட்சாத். பூஜை வந்து இருக்கும் பொழுது சுவானுபூத்யா தனக்குள்ள ஒரு அனுபவமானது ஏற்பட்டு, அனுபவம் வேற அனுபூதி வேற. அனுபவம்ங்கிறது யதார்த்த அனுபவம் அயதார்த்த அனுபவம். கர்மநிஷ்ட விசேஷித அனுபவித்த தன்னிஷ்ட பிரகாரத்தாக அனுபவத்துவம். இப்படின்னா அனுபவத்தை சொல்றேன். குடத்தை பார்த்து குடம் எனக்குரியதான அறிவு வந்ததுனால் அது சரியான அனுபவம். குடத்தை பார்த்து வேற இன்னொன்னு கயிறை பார்த்து பாம்புன்னு ஒரு அனுபவம் வந்ததுன்னா அது பிரமம்னு. அப்படி இல்லாம இந்த அனுபவம், இந்த அனுபவத்துல எப்படி இருக்கு தெரியுமா? நான் இதை பார்க்கிறேன், திருப்பூட்டி பார்க்கிறவன்னா பார்க்கப்படும் பொருள் அந்த குடம், பார்க்கிறது எனக்கூடியதான செயல். இந்த 3 இருக்கு. ஐசிங்கி பாட்டுன்னு சொன்னா ஐ தனியா இருக்கு, சிங்கின்னு தனியா இருக்கு, பாட்டு தனி, எல்லா பாதையிலும் இருக்கு. விஷயம் எல்லாம் ஒண்ணு தானே. அப்ப இந்த 3 ஒவ்வொன்றையும் தெரியுது. ஆனா எந்த நிலையில இந்த 3 தெரியாம 1 மட்டும் தெரியுது, அதுக்கு அனுபூதி. நான் என்கிறது தெரியல, பார்க்கிறேங்கிறது தெரியல, அனுபவம் மட்டும் இருக்கு.
தூங்கி எழுந்து என்ன பார்த்தேன்னு கேட்டேன். ஒண்ணும் பார்க்கல. ஆனா எப்படி இருந்த கருப்பா இருந்தது, ஒரு இருட்டோன்னு இருந்தது. தூக்கத்துல இருட்டா இருந்ததா, இருட்டுக்குள்ள தூங்கிடா, 0 லைட் போட்டு தானே தூங்கின, அப்ப வேற பயம்னு. ஆனாலும் என்ன இருந்ததுன்னு இருட்டோ இருட்டை தவிர ஒண்ணும் தெரியல. அப்ப இருட்ட நீங்க பார்த்தீங்களா? நான் பார்த்தா போல நானே தூங்கிட்டேன். அப்ப இருக்குங்கிறது அந்த அனுபவம் எப்படி வந்தது உங்களுக்கு? அதான் இல்ல, நான் என்கிறதோ செய்கிறேன் எனக்குரியதான செயலோ தெரியாமல் அதை மட்டும் நம்ம பார்க்கின்றோமே, அதுக்கு அனுபூதி. அந்த அனுபவம் நமது சமாதியில வரும், அந்த அனுபவம் பூஜையிலும் வரும். அதான் ஸ்வனுபூத்யாஸ்வயம் சாட்சாத் ஸ்வாத்மபூதம் மகேஸ்வரீம். தானே அந்த அம்பா எனக்கு அகமித்யே பவானி. அப்படி ஆத்மபூதம் மகேஸ்வரீம் பூஜையே ஆதரே நைவா. இந்த ஆதரத்தோட பூஜை பண்ணணும், ஒரு நம்பிக்கையோட பூஜை பண்ணணும், ஒரு பக்தியோட ஏனோ தானோன்னு பூஜை பண்ணணும். இதை பண்ணி முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் அவசரம் ஒரு நிதானமா ஆனந்தமா அனுபவிச்சு ஒவ்வொரு நாமாவும் சொல்லும் பொழுது அனுபவிச்சு சேமமா பூஜை பண்ணணும். இப்படி பூஜாதா புருஷார்த்ததா. இந்த பூஜையானது புருஷார்த்தத்தை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும். உபரிமையினால மோட்சம் வருமான நிச்சயமா வரும், ஞானத்தை கொடுத்து. ஞானம் வழியாக மோட்சத்தை வரும். இரண்டாவது அறவா ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு, சைத்தன்யம்னு ஆத்மா, இந்த ஆத்மா தான் பூஜா திரவியம். அந்த பூஜா திரவியத்தினால் நன்றாக பூஜிக்கப்படுபவள் ஒரு அர்த்தம். இன்னொரு அகவா சைத்தன்யஸ்ய ஆத்மனா அர்ஜேன ஞானேன சுவானுபூத்தியா. சைத்தன்ய ஞானத்தினால் உபனிஷத்துகள்லாம் வாக்கு, அதனால வரக்கூடியதான யாதொரு ஒரு ஞானம் உண்டோ அந்த ஞானத்தினால நீங்க அம்பால பூஜைப்பட்டது. ஆகையால் உபனிஷத்தை கேட்கறது, சூத்திர பாஷ்யத்தை கேட்கறது, மற்ற பதார்த்தங்களை பகவத்கீதையை கேட்கறது, இப்படி நம்ம கேட்டுட்டு இருக்கோமோ இல்லையோ, அந்த கேட்டத்தினால வரக்கூடியதான ஒரு அறிவு இருக்கு, அதுவே அம்பாளுக்கு பூஜை. அம்பாளுக்கு பூஜைன்னா சைத்தன்யமான ஒரு அர்ஜம். அர்ஜேனா இங்க அர்ஜம்னா ஞானம்னு அர்த்தம். முதல்ல அர்ஜம்னு சொன்னா பூஜா திரவியம், பால், தயிர், புஷ்பம், இவையெல்லாம் நான் சொன்னேன். பூஜைக்கு உரித்ததான பொருளுக்கு அர்ஜம்னு சொன்னேன். இந்த மர்ஜம் இந்த மர்ஜம். இப்பதானே பிள்ளையார் பூஜை நடந்தது, பிள்ளையார் பூஜைக்கு அர்ஜத்தை கொடுத்ததுல, அதே மாதிரி பூஜா திரவியத்துக்கு அர்ஜம்னு பேரு. இங்க இருக்கக்கூடியதான அர்ஜம்னா அறிவு, உபனிஷத அறிவு நன்றாக நமக்கு புரிகிறாப்பது. உபனிஷத்துல உட்கார்ந்து ஒன்றும் புரிகிற என்ன தலை இருக்கு அப்படின்னு நினைக்கப்படாது. அதை நம்ம கேட்கறது நிறுத்தி கேட்கறதுன்னா நிச்சயமா புரியும். எப்படி எல்லோருக்கும் புரியும், உங்களுக்கு புரியறதுக்காகத்தானே உபனிஷத்தே வந்திருக்கு. சாஸ்திரம் யாருக்கு யாரு வேணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு புரியுறது. உங்களுக்கு புரியலன்னு சொல்றவன் நல்லா சொல்லலேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஏன்னா புத்தகமானது உங்களுக்கு புரியணும்னு எழுதி இருக்குன்னு சொன்னா அது புரியலன்னு என்ன அர்த்தம்? அப்படி இருக்காது, நிச்சயமா புரியும், எல்லோருக்கும் புரியும். நமக்கு அதுல உட்கார் மனச வீட்டுல பால் ஸ்டவ் மேல வைக்கணும், ஸ்டவ் ஆஃப் பண்றேனா இல்லையா, கதவு பூட்டிட்டு வந்தேனா இல்லையா, யாருக்கு சொல்லிட்டு வரேனா இல்லையா, நாயை கட்டிட்டு வந்தேனா இல்லையா, எத்தனை எண்ணங்கள் தெரியுமோ அவைகள்லாம் இல்லாம நீங்க உட்கார்ந்தா நிச்சயமா. அப்படி சைத்தன்யாத்மனா அர்ஜேடா, இந்த அர்ஜமனா ஞானம் அர்த்தம். சுவானுபூத்தியா அந்த அறிவு வந்தா தானா சுவானுபூதி வந்தது. அர்ஜ பூஜா விதௌ மூல்யே கிருமூலயோ இது விஸ்வா. அர்ஜங்கிற பதத்துக்கு பூஜா விதின்னு அர்த்தம். அர்ஜம்ங்கிற பதத்துக்கு மூலியம் விலை அப்படின்னு அர்த்தம். அர்ஜம்னா படிப்புன்னு அறிவுன்னு அர்த்தம். மரத்தினுடைய கீழே வேறு இருக்கிறதுல அந்த பகுதிக்கும் அர்ஜம்னு சம்ஸ்கிருதத்துல அர்ஜத்துக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கு. அர்ஜே சாதோ இத்தியபி அர்த்தே அர்த்தே யத் பிரத்யய. அர்த்தேன்னு ஒரு விசர்க்கம் போட்டிருக்கான் புத்தகத்துல, விசர்க்கத்தை எடுத்துவிடும். அர்ஜே சாது இத்தியர்த்தே யத் பிரத்யய. அர்ஜே சாதுங்கிற அர்த்தத்துல வியாக்கரணத்துல யத் பிரத்யம் வந்திருக்கு. சாதுர்வன்யாதே ஆக்கிருதி கணத்துவாத்வா சுவார்த்தே. சாதுர்வன்ய கணத்துல இருந்தது,
அதனால ஸ்வார்த்தம் பிரத்தியம் வந்து ஆரம்ப சப்தத்துக்கு மேல ஆரோக்கியம் அப்படின்னு ஏற்று வந்திருக்கு. அதனால ஆர்ஜம் சைதன்ய ஆர்ஜ சமாராஜ்யா பதத்தை அப்படி பிரிக்கணும் சார். சைதன்யவாசகா அர்ஜா ஆர்ஜா சைதன்யத்தை சொல்லக்கூடியதான ஆர்ஜம், ஆர்ஜம்ன வித்யா அறிவு, அது ஸ்ரீதெய்வத்தியோ மந்திரா மனுகு, ஸ்ரீதெய்வத்தியமான மந்திரம், ஏகாட்சரமான அம்பாகிய மந்திரம், தேன புவனேஸ்வரி மந்திரேன சமாராத்தா. இந்த புவனேஸ்வரி மந்திரம் ஹிருல்லேகான்னு சொல்வா, ஹகார வேத ஈகார இந்து, இப்படிப்பட்டதான ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தினால சமாராத்தியா. இதுதான் பஞ்சதசி மந்திரத்திலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கடைசியில இதை சேர்த்து வச்சிருக்கு. இந்த மந்திரத்திற்கு தனியா இந்த மந்திரத்துக்கு ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி உண்டு. ரொம்ப பேரு சொல்றா இந்த மந்திரத்தினால என்ன பிரயோஜனம் கிடைக்கும்னு கேட்க. இதுக்கு மேலவே சூத சம்ஹிதாவச்சனத்தை பிரமாணமா சொல்றார். மந்திராப்பும் தேவதாமதா, புந்தெய்வத்தியமாயிருக்கமையான அவைகளுக்கு மந்திரம் என்ற பெயர், விஜய்கள் என்ற பெயர். புந்தெய்வத்தியமா இருந்தா மந்திரம்னு பேர். சூதசம்ஹிதாயாம் ஜபித்வா தசசஹஸ்ரம் மந்திரம் சைதன்ய வாசகம் மகாபாதகம் மகாபாதகங்கள்னு சொல்லியிருக்கா. அந்த மகாபாதகங்களுக்கு என்னைக்குமே பிராயஷ்சித்தங்கள். பிராமணனா பிறந்து சுராபானம் பண்ணிட்டான்னா பிராயஷ்சித்தம் கிடையாது. பிராமணனுடைய தங்கத்தை திருடினான்னா பிராயஷ்சித்தம் கிடையாது. குருவனுடைய பெண்களோட அழைச்சிட்டு போனா அது ஒரு மகாபாபம். இப்படிப்பட்டதான ஒரு பாபங்கள் இருக்கா. கர்ணத்தையும் துராபானம் குரு தம்பகமனம் இப்படி இருக்கு. அவனோட செஞ்சாலே மகாபாபமா. நம்ம பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், அவன் பக்கத்துல உட்காரோம், அல்ல உட்கார்ந்து பேசுறோம். இது பேசாம இருக்கிற சன்னியாசின்னா இருக்கா. அந்த சன்னியாசில நிறைய பேசுறாரு. விவகாரம் என்னன்னா சும்மா இருக்காளா அவ படிக்கிற புத்தகத்தை எடுத்து பாக்குறது. நீங்க எந்த ஊர்னு கேட்கறது. உங்களுக்கு பொண்ணு இருக்கா பையன் இருக்கா? இப்பெல்லாம் பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறதா, பொண்ணுக்கு தான் பையன் இருக்கா, பொண்ணு சரியா ஜாதி இருக்கா, இருந்தா சொல்லுங்க. இதுனா சப்ஜெக்ட் நோபாரு நோபாருன்னா மனுஷால மிருகங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படிதான் இருக்கே தவிர யாரும் என்ன வேணா எல்லாரும் மிஷன் பண்ணிட்டே இருக்காங்க. வார முழுக்க இப்படி அவளோட பேசிட்டு அப்படி வந்துருந்தா இருக்கோமா? அவ யாரு, எப்படிப்பட்டவா, என்ன சம்பாஷா சகபோஜன சங்கிராமந்தி பாபானி கைய பிந்துவாங்க. ஒருத்தரோட கூடி உட்கார்ந்தோ ஒருத்தரோட ஒருத்தர் பேசினாலோ வாயில ஜலத்துல ஒரு டிராப்ட் எண்ணெயை வைக்கிறதுனா அந்த எண்ணெய் எப்படி பரபக்கம் பரவறதோ அதே போல பரவலாம். அவளுடைய பாப்பம் இவாளுக்கு, இவளுடைய பாப்பங்கள் அவளுக்கு போறது. ஆனா நம்ம எல்லாரையும் பேசிட்டு இருக்கோம். அதனால மகாபாதகங்கள் பண்ணினவாளா இருந்தார்கள் அவளுக்கு பிராயசித்தமே கிடையாது. லாவண்யாவதுல அன்னைக்கு சொல்ற மகாபாதக ஏதோ உபபாதக ஏதோ அப்படி சண்டவி கலரானா மல்லி கலரானா கொசுவை கொள்றது, ஈய கொள்றது, இப்படி எல்லாம் பார்த்ததுன்னா அதெல்லாம் பாதகம்னு சொல்லிட்டு அவர்களுக்கெல்லாம் பிராயசித்தம் உண்டு. ஆனா இந்த மகாபாதகங்கள் பண்ணினா பிராயசித்தம் நிச்சயமா கிடையாது. அது என்ன பிராயசித்தம்னு சொன்னா ஒரு இடத்துல ரகசியமா சொல்லியிருக்கா. தினந்தோறும் விஷ்ணுதாசனத்தை பாராயணம் பண்ணும். விஸ்வம் விஸ்வமுகாரோ பூதபோ பூதபாவோ பூதாத்மா பூதபாவனா அப்படின்னு விஷ்ணுதாசனத்தை பாராயணம் பண்ணிட்டே இருந்தால் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா. அதனால்தான் ஆச்சாரியார் ஏயம் கீதா நாசகரம் கீதையை தினந்தோறும் ஒரு ஸ்லோகமாவது படிங்க சார். நான் நிறைய பார்த்தோன்னே ஒரு ஸ்லோகம் படிக்கலாமா? நான் ஒரு ஸ்லோகத்துக்கு படித்து அதுக்கு பேரு ஸ்லோகம்னு சொல்லிட்டா. ஸ்லோகம் நிதானமா 10 தரம் இருக்காதான் வரும். அப்படி அந்த ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகமாவது படிக்கலாமா தினந்தோறும்? விசுவாசம் மட்டும் 1000 நாமாக்களும் படிச்சாங்க. சர்வப்பிரஹரான் ஜாதவப்பிரஹரா ஓம்
பாபத்தையும் போக்கக்கூடியது விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லியிருக்கா தர்மசாஸ்திர கிரந்தங்கள். ஆனா அதை விட ரகசியமாக இருக்கிறது இந்த பீஜா மந்திரங்களை ஜபம் பண்ண. ஒரு மனுஷன் இந்த மந்திரத்தை ஜபித்வா ஜகசாஹஸ்ரம் 10,000 ஜபம் பண்ணினானே ஆனால் மந்திரம் சைத்தன்ய வாசகம், இந்த சைத்தன்யம்னு சொல்லக்கூடியதான புவனேஸ்வரி லிங்கத்தை, இந்த மந்திரத்தை 10,000 சொன்னா கலியுகத்துல 40,000 4 மடங்கு சொல்லணும். அதை ஜபித்தனால் மகாபாதகன் முச்சதே பாதகந்தரை, மற்ற பாதகங்களும் போயிடும், மகாபாதகங்களும் போயிடும். எவ்வளவு பாவம் பண்ணின போதுன்னா அத்தனை பாவம் எனக்கு ஒட்டாது. இந்த உபாசனைக்கு என்ன விசேஷம்னா எவ்வளவு பாபம் பண்ணினாலும் ஒட்டாது. அதே போல பிரதிகிரகம், சிலரெல்லாம் தானம் பெறுகிறா, யாரோ தானத்தை கொடுக்கறான், இவன் வாங்கிக்கிறான். அந்த தானத்தை வாங்கினா அந்த சாமர்த்தியம் இவனுக்கு இருந்தா பிராமணனுக்கு தான் தானம் கொடுக்கணும்னு சொல்றது. ஏன்னா அவனுக்கு தான் அந்த பாபத்திலிருந்து விமுக்தி அடையிறதுக்கு வழி தெரியும். மற்றவாழ்க்கை நீங்க ஏதாவது ஒரு தானம் பண்ணேன்னு வச்சுதான் ஒருத்தருக்கு உங்க பாபம் அவளுக்கு போச்சு. வெறும் காசு மட்டும் போல, காசோட பாபமும் போச்சு. அந்த பாபத்தை அவன் வாங்கி கொள்கிறான். அடுத்த நாள் 10,000 காயத்ரி பண்ணணும். காயத்ரி பண்ணாம காயத்ரி சொல்ற அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை ஜபிக்கிறோம். இப்படி அவன் பண்ணினானால் அப்பொழுது அவனுடைய பாபம், இவன் தானம் பெற்றதான பாபங்கள்லாம் போயிடும். ஸ்வர்ணம் பண்ணினா ஒரு தானம் வேதாத்தியனம் பண்ணணும் சொல்லி முழு வெள்ளத்தை படிக்கிறோம். இவன் கொடுக்கறது என்ன, 1 கிராம் சங்கத்தை கொடுப்பான். இது பிராரத்தம் என்னன்னா இந்த கோடியில இருந்து அந்த கோடி வேதாத்தியனம் வேணுமா, கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம. ஆனா என்ன பண்றது, மந்திரஜபம் பண்ணினா இல்லாச்சு. அதனால சொல்றார் மகாபாதகங்கள் கூட இந்த மந்திர ஜபத்தினால போகும். அதனால மந்திரம்னு ஏதோ சாதாரணம்னு நினைக்கப்படாது. இதுதான் ராஷ்டிராய் நாமாக்கள் ஆனது. சில ரகசியங்களை முதல்ல சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், கிளாஸுக்கும் வரமாட்டான். மந்திர நான் பண்ணிட்டு சொல்லுவான். அதே சில என்ன அதையும் விட்டுருவான். நமக்கெல்லாம் சினிமா எப்ப வருது, முதல் ஷோ எப்ப வருது, முதல்ல நான் தான் பார்க்கணும். அதுல போய் சாஸ்திரத்தை படிக்கணும் இருக்கா ஏன்னா இது உங்களுடைய பாபத்தை எல்லாம் போட்டு உங்களை தூய்மையாக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு சாதனம். அதான் அகபித்வா தசசாஹஸ்ரம் மந்திரம் சைதன்ய சாதகம் மகாபாதக சங்கைச்ச முச்சதே பாதகாந்தரை. இது மட்டும் இல்ல, பாதகாந்தரை முச்சதே மற்ற பாதங்கள் வந்து தவிக்கிறார். இது ஸ்லோகே ಚೈತನ್ಯವಾದದ ಮಂತ್ರ ಪದಕ್ಕೆ ಭುವನೇಶ್ವರಿ ಮಂತ್ರ ಪದತ್ವೇನ வியாக்கியாதத்வார்த்த. அது ஒரு மந்திரம் ஒரே தரம் தான் சொல்லியிருக்கு. பஞ்சேசி மந்திரத்தை 3 தரம் சொல்லியிருக்கு. அதே போல பஞ்சேசி சோழசி மந்திரத்துல 5 தரம் வருது. அப்படி அந்த மந்திரங்களுக்கெல்லாம் ரொம்ப சேமம். அதனாலதான் இவங்கெல்லாம் ரொம்ப உசத்தியான ஒரு சொருப்பம். இப்ப 2வது அர்த்தம் சொல்லிட்டேன். சைத்தன்யார்த்தமான அர்த்தம் முதல் அர்த்தம்னா நம்ம பிரம்மம் என கூடியதான சைத்தன்யத்தையே நினைக்கிறது முதல்ல சைத்தன்யார்த்தமான அர்த்தம். 2வது சைத்தன்யம்னா அறிவு. அந்த அறிவு உபனிஷத் அறிவையே நினைத்துக் கொண்டு அதிலேயே மனசை செலுத்துறதுங்கிறது 2வது அர்த்தம். 3வது அர்த்தம் சைத்தன்யவாசகா ஆர்ஜா. ஆர்ஜம்னா மந்திரம். அந்த மந்திரத்தை புவனேஸ்வரி மந்திரத்தை அந்த பீஜத்தையே தியானம் பண்ணிட்டா சகல பாபங்களும் போறது. ஆகையால் சைத்தன்யார்த்த சமாரார்த்தா 3வது அர்த்தம் சொன்னேன். இப்ப 4வது அகவா சேதனேவ சைத்தன்யம் சம்வித்ரூபோ ரசா. சேதனமானதான் சைத்தன்யம். சேதனம்னா சம்வித்து அறிவு விஷயம். சேதனா சம்விதி புரோக்தா வாக்கியவத்ராணி சுரதா இது ஈஸ்வா தயேவ அர்ச்சா பூஜாத்ரவ்யம் விசேஷார்ஜ பாத்திரே பரிபூரணேன சம்ஸ்காரை. விசேஷார்ஜ பாத்திரத்துல அதுக்கு சம்ஸ்காரங்கள் நாம் பண்ணி 94 மந்திரங்கள்னால சம்ஸ்காரம் பண்ணி பூஜா யோகியதா ஆபாதிதா பூஜா யோகியமாக பண்ணினோம். அந்த சம்ஸ்காரம் விசேஷார்த்தத்தை பூஜா யோகியமாக பண்ணினோம். ஆகையால் அந்த விசேஷார்த்தமான விஷயம் சிந்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கார்.
தேன சமயத் கற்பனாதினாராத்யா. அந்த விசேஷார்த்த பிந்துனால தர்ப்பணம் பண்றது. தர்ப்பணம் பண்றதுன்னு என்ன, அம்பாளுக்குனால இந்த விசேஷார்த்தத்தை விடுறது. இது பிந்துல சந்தோஷா அப்படின்னு ஒரு நாமா வரப்படுறது. அதுல சொல்ல போறோம், பிந்துவில தர்ப்பணம் பண்றது அல்லது விசேஷார்த்த பிந்துவனால தர்ப்பணம் பண்றது. விசேஷார்த்த பிந்துவனால அம்பாளை பூஜை பண்றது அல்லது ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடியதான பிந்துவில அம்பாளுக்கு பூஜை பண்றது. இப்படி சொல்லணுமா அப்படி சொல்லணுமா? சுவாசினி அர்ச்சனை அப்படின்னா சுவாசினிகள் பூஜனை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா, சுவாசினிகள்ல அம்பாளை பூஜனை பண்ணினா இஷ்டம். என்ன ரொம்ப இஷ்டமா இருக்கும். சுவாசினிகளுக்காரருக்கு அவள் மேல அம்பாளை ஆவாகனம் பண்ணி அம்பாளுக்கு பூஜை பண்ணினா அம்பாளுக்கு இஷ்டம்னு ஒரு அர்த்தம் இல்ல, சுவாசினிகள் பூஜை பண்ணினா அம்பாளுக்கு இஷ்டம்னு அர்த்தம். யாரை பூஜை பண்ண, அம்பாளை பூஜை பண்றதா சுவாசினியை பூஜை பண்றதா? உங்களுக்கு எது இஷ்டமோ அது பண்ண மாட்டோம், விவகாரம் இருக்கு. அப்படி இந்த நாமாவுக்கு என்ன பண்ணா சைத்தன்யம், சைத்தன்யார்த்த சமாராத்யா விசேஷ சமயத் கற்பனாதினா ஆராத்யா. அதனால சம்விதா தவையோர் மத்தியே சம்விதேவ கலீயதி இது ருத்ரயாமலா. சம்விதா தவையோர் மத்தியே நமக்குள்ள உள்ளூர அந்த ஜீவபிரம்மத்தை நினைச்சு நம்ம சரீரத்திலேயே மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூர அநாகத விசுத்தி ஆஜ்யா எனக்கூடியதான 6 சக்கரங்களுக்கு மேல இருக்கக்கூடியதான சகசிரார சக்கரத்திலிருந்து பெறுகின்றதான ஒரு அமிர்த தார, அமிர்தாரம் கரணன்னோ லோகே அப்படின்னு சமாதியில நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்ம சரீரத்துல உள்ளூர் பெறக்கூடியதான ஒரு அமிர்தம் இருக்க, அந்த அமிர்த தாரையினால அம்பாளுக்கு பூஜை பண்ணணும். அது முடியுமா? கண்ணமோடு உட்கார்ந்தா ஒண்ணு தூங்கிடும், இல்லைன்னா வேற என்னென்னமோ ஞாபகம் வருது. போனா போறதுன்னு உட்கார்ந்து சரி ஒரு தினமும் நினைக்கப்படாதுன்னு உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து தியானம் பண்ணணும்னு உட்கார்ந்தான், தலைக்கு மேல கல்வி பக்கம் விழுந்து அவன் தலையிலேயே விழுந்து. இந்த மேல என்ன கண்ணு போடுவானா? 6 மாசம் வச்சுட்டு கண்ண போடலாம். ஐயோ கண்ண போடுனா கல்வி பார்த்துட்டுதான் உட்காரலாம். மேல எங்காவது வர்றா தெரியலையே. மனுஷனுக்கு அவ்வளவு பாபம் இருக்கு, அதனால எதை பண்ணியாலும் இடையூறு வந்துட்டே இருக்கு. மேலும் மேலும் நல்ல காரியத்தை பண்ணணும்னா இடையூறு வருது சுவாமி. ஆகையால் இதை சாதாரணமா பண்ண முடியாத மனுஷால அதற்காக என்ன பண்ணிருக்கோம், சம்விதா தவையோர் மத்திய சம்விதேவகரீயதி. இந்த ஞானம் தான் ஒத்துட்டு அதை பண்ண முடியாததுனால அதுக்கு பிரதிநிதியாக அதற்கு பதிலாக விசேஷார்த்தத்தை வச்சிருக்கோம். ஆசம்பம் இந்த விசேஷார்த்தங்கள்லாம் என்ன பண்றது, இங்க என்ன சொல்றதுன்னு இந்த விசேஷார்த்தத்துல கர்ஜூரத்தை இருக்கிறதுல அது என்னன்னா ஜலம் இல்லாததுக்கு அது ஒரு பிரதி. ஜலம் இல்லாத இடத்துலதான் கற்பூரம் வளரும். நிறைய ஜலம் இருந்தது ஆனால் அங்கேதான் கற்பூரிக்கா வளராது. அது அங்கேதான் பாலைவனத்துலதான் அது வளரும். அதுல திராட்சை பழம் போட, திராட்சை பழத்தை நிறைய தீர்த்தம் வரும். அது பாருங்க, அதோட சர்க்கரையை வேற கலக்கிறா, தேனை கலக்கிறா, சுரங்கி திரவியங்கள்லாம் கலக்கிறா. இவங்க எல்லாம் கலந்துதான் அம்பாளுக்கு பண்ண கொடுக்கிறான்னு இந்த விவசாயம் பண்றேன். இவங்க எல்லாம் ஒவ்வொன்றும் எதற்காக கலக்கிறா, ஏன் இங்க கலக்கிறா, எந்தெந்த ப்ரப்போசல்ல எல்லாம் சொல்ல போறாரு. இங்க அத்தனையும் இங்க கத்தத்துல வரப்போறது நமக்கு. அதான் இங்க சொல்ற தாந்திரிகை திருந்திரகாமலா தாந்திரிகை கொண்டகோளோத்பவபதேன வியவக்கிரியமான பாஞ்சனிகோவரதா சைதன்யம் பிராணி சம்பவத்வாத். பிராணிகள்னால உண்டாகக்கூடியதான குண்டகோளங்கள்னு சொல்லக்கூடியதான ஒரு ரசம் இருக்கு. அந்த ரசத்துக்கும் பேரு இது வரைக்கும் சைத்தன்ய அத்யதமாராத்யா. அடுத்த நாம சைத்தன்ய குசும பிரியா. சைத்தன்யமே புஷ்பம். அந்த புஷ்பம் அம்பாளுக்கு பிரியமா? அம்பாளுக்கு என்னென்ன புஷ்பம் பிரியம்னு இது வேணும்னு கேட்கவே இல்லை. உலகத்துல படைச்ச அத்தான புஷ்பங்களும் அம்பாள் தானே படைச்சது. இவனுக்கு வேணும், இதுல ரொம்ப பிரியமான புஷ்பமா இருந்தா அதை மட்டும் படைச்சிருக்கா, மீதியெல்லாம் விட்டுருவான். இந்த டிராயிங் போடுறவாள்லாம் எது அவளுக்கு பிடிக்குமோ அந்த டிராயிங் தான் நிறைய போடுவான். எது வராதோ கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் போடுவாளா, போட மாட்டான். இது வாரம் என்ன அவளுக்கு
பாட்டு பாடணும்னா எப்ப பார்த்தாலும் 10 ரூபாய்க்கு ஒரு உயராமா அதெல்லாம் வேற என்ன மேனேஜர் போஸ்ட் கொடுன்னு கேட்கப்படாதா? இவனுக்கு அந்த பாட்டு தான் வரும். எந்த பாட்டு யாருக்கு வருமோ அதை தான் நிறைய பாடிட்டு இருக்கா. யாருக்கு எது பிடிக்குமோ அதான் பண்றா. எப்ப பார்த்தாலும் முருகதாசன் பாடலாம். மனுஷனுக்கே போகிறதுக்கு விடாதா? இன்னும் பயங்கரம் பண்ணக்கூடாது. மாலை பட்டம் வந்துதுன்னா முருங்கக்கா கத்திரிக்கா ஒண்ணு கிட்ட வரக்கூடாதுங்க அப்படின்னு வச்சுட்டா ஏன் என்ன அது அப்புறம் தர்மசாஸ்திரம் கிளாஸ்ல இது இல்லை தனியா நான் சொல்றேன். அதெல்லாம் தர்மசாஸ்திரம் தகமா சொல்ல ஆரம்பிச்சேன்னு நம்ம வாழவே முடியாதுன்னு அது புத்தகத்துல படிக்கிறதே தர்மசாஸ்திரம் அனுஷ்டானத்துக்குன்னு சிலதான் வச்சுக்கணும். அதுக்காக தர்மத்தை விட்டுக்கூடாது, சிலதான் வச்சுக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வச்சுக்கணும். ஏன் சொல்றது என்ன அது மாதிரி அம்பாளுக்கு எது பிரியம்னு சொன்னா எந்த புஷ்பம் பிரியம்னு சொன்னா எல்லா புஷ்பம் தான் பிரியம். ஏன்னா எல்லாம் அவ படைத்தானே, அவளுக்கு முடிக்கத்தானே படைத்திருப்பா. அவனுக்கு பிரியம் இஷ்டம் இல்லைன்னு அது படைப்பாளர் யாராவது மாட்டா. இருந்தாலும் நமக்கு எல்லாமே இஷ்டம். அதுல பிரியம் இஷ்டம் கோரிக்கை உங்களுக்கு வயலட் கலர் தான் இஷ்டம்னு வச்சுட்டேன்னா வயலட் கலர் தான் பட்டு புடவை இருக்கு, சிறிய புடவை இருக்கு, காஞ்சிபுரம் சில்க் இருக்கு, சைனா சில்க் இருக்கு, வேற ஏதோ இருக்கு, காட்டன் இருக்கு. எதுவா இருந்தாலும் கலர் முடிச்சா கலர்லயே இந்த புடவைன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறத கலர் முடிச்சா அந்த கலர்லயே வெவ்வேறு அதே மாதிரி எல்லாமே அம்பாளுக்கு பிடிச்சிருந்தாலும் அம்பாளுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சதான புக்கம் என்னன்னு நம்ம இதயத்தில் இருக்கக்கூடியதான சைத்தன்யம். சைத்தன்ய குசும பிரியா சைத்தன்யம் சிதேவ குசுமம் மகாபல பிரசூதித்வா மோட்சம் எனக்கூடியதான பலத்தை கொடுக்கிறது. ஆகையால் இருக்கு இனிமேல இன்னொரு பலங்கிறது எதிர்பாராத அளவுக்கு இருக்கக்கூடியதான பலத்துக்கு மோட்ச பலம் வருது. மறுபடியும் இல்லை. என்னமா பிறந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துதான் தருது. பணக்காரத்துல பிறந்தாலும் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு கஷ்டம் இருக்கு. உமக்கு 100 ரூபாய் கஷ்டம்னா அவனுக்கு 10 லட்சத்துக்கு கஷ்டம். இன்னும் எந்த பேங்க்ல போனாலும் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்படிங்கிறான் கொடுக்க மாட்டேன். என்ன எவ்வளவு கேட்கறது? ஏதாவது உங்களுடைய ஹெல்ப் பண்ணலாம். என்ன ஒரு 10 கோடி கேட்டு வச்சுருந்தான். உங்களால 10 கோடி கொடுக்க முடியுமா? கொடுத்தா திரும்பி வருமா? திரும்பி வர்றது ஹார்ட் அட்டாக்னா வந்துடும் விவகாரம் முழுக்க. அவன் என்ன 10 கோடி முடிக்கல. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு 100 ரூபாய் கடன் கிடைக்குமானா அது கூட கிடைக்கல சார், என்ன சார் பண்றதுன்னா ஒவ்வொருத்தருக்கு. அதனால கஷ்டம் இல்லாத மனுஷன் உலகத்துல கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆபத்துக்கு போன கிளாஸ்ல சொன்னேன். மரணம் கரணமங்கலமம் பாயா அவ்வாடைய பாடங்களை நினைக்கிறது. நிச்சயமா அம்பாள் ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுத்துருவான்னு. அம்பாலே கொண்டு வந்து 100 ரூபாய் கொடுக்காத பண்ணாலும் வேற யாரோ கொண்டு வந்து 100 ரூபாய் வந்து 10 ரூபாய் வச்சுக்கணும் நான் வந்து கேட்கிறேன். அவன் வந்து கேட்கவே இல்லை, அவ்வளவுதான் பேசாகணும். அது மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனால இந்த மாதிரிதான் அம்பாள் சகாயம் பண்ணுவான்னு தெரியும். நிச்சயமா உங்களுக்கு சகாயம் பண்ணுவா. ஆகையால் அந்த சைத்தன்ய மன்னன் குசுமம் வந்தது அதை தியானம் பண்ணேன்னா அப்புறம் என்ன அறுபேர் இல்லாதான மோட்சம் கிடைக்கும். அதான் மகாபல பிரசூதித்வா. மகாபலம்னு என்ன? விசேஷமா மறுபிறல் இல்லாததான ஒரு நிலை. ஆனா பிறந்தாலோ பொண்ணா பிறந்தாலோ பணக்காரனா பிறந்தாலோ ஏழையா பிறந்தாலோ எப்படி பிறந்தாலும் அதற்கு தகுந்ததான கஷ்டம் இருக்கத்தான் இருக்க. அந்த கஷ்டமே இல்லாம இருக்கிறவங்க பிறவியே இருக்கக்கூடாது. பிறவியே இல்லாத ஒரு ஆனந்தமான நிலை அம்பாளுடைய நிலை. அந்த நிலையை நம்ம அடையும். அதான் மகாபலம். இதுதான் அவித்யானாம் சரித்திராணாம் சீதாமணி குணலிகா ஜன்மஜலதோ நிமக்னா அப்படி படிக்கணும். சீதாமணி வனிகா ஜன்மஜலதோ ஒண்ணு அர்த்தம் புரியல அர்த்தம். ஜன்மஜலதோ நிமக்னானா அவளுக்கு தம்சா முதலிபவராகி அவித்யானாமந்தஸ்தினிடம் எதை கேட்டாலும் தெரியல. எப்ப பார்த்தாலும் தெரியலதான். எந்த விஷயமும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாலும் வேதாந்தம் மட்டுமே. நானும் போயிட்டு இருக்கேன் 15 வருஷமா வேதாந்த கிளாஸுக்கு. எப்ப பார்த்தாலும் புதுசா இருக்கு சார். அவர் சொல்றதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஆனந்தமா தூங்கிட்டு இருக்க கிளாஸ்ல. வேற தூக்கம் வரல, இங்க வந்தா ஆனந்தமா தூக்கம் வருது. அதுலயும் அந்த அந்த டோனல் குவாலிட்டி இருக்கிறதுல தூக்கத்துக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. நான் என்ன பண்றது, அது புதுசா இருக்குதான் அழகா. ஆனா அப்படிப்பட்டவாளுக்கும் தீப நகரி அந்த இருட்டு போறதுக்கு ஒரு சூரியனுடைய உதயம் எப்படி உபயோகப்படுறதோ, சூரியன் உதித்தாலேயானால் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான இருட்டும் அடியோடு போயிடுறதோ, தெருவுல இருட்டல, வீட்டுல இருட்டல, எங்கேயுமே இருட்டு கிடையாது. சூரியன் உதித்தாலேயானா எங்க சார் போச்சு இருட்டு தெரியல, உலகத்தை விட்டு போயிடுது, இன்னொரு உலகத்துக்கு போயிடுது. அப்படி அம்பாள நினைச்சா அஞ்ஞானம் போயிடுமா. ஜடானாம் சைத்தன்யத்த பரமகரந்த ஸ்ருதிகரி ஜடானாம் ஜடர்களுக்கு இதை பண்ணணும் அது பண்ணணும், எதை பண்றதுலயே உற்சாகம் இல்லை சார். இதான் ஜடம்னு சாத்தியம். எப்ப பாரு போர் அடிக்கிறதுன்னு உட்காரம். காலையில வேலை செய்யறதுன்னு இஷ்டம் இல்லை, மத்தியானம் உடம்பு சரியா இல்லை, சாயங்காலம் தூக்கமா வருது, ராத்திரி தூக்கம் வரல ஆனா எழுந்து வேலை செய்ய முடியல, எப்பவும் வேலை செய்யணும். அப்படியே டல்லாவே லைஃப் முழுக்க அப்படியே டல்லாவே போயிடுறதுன்னு ரொம்ப பேர் அப்படி இருக்கா. எப்பாவது ஒரு இடத்துல நம்ம எழுந்து வேலை செய்யலாம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்ணணுமோ இல்லையா, கிடையாது. ஏன்னா ஜன்னாந்தில தமோகுணம் அதிகமா இருந்தது. ஒன்னும் சொல்ல தெரியலன்னு ஸ்ரீஹர்ஷன் ஒரு கவி, ரொம்ப பெரியவர். அவருடைய அப்பா காஷ்மீர் தேசத்துல இருந்தார், ஜம்மு காஷ்மீர் சொல்றாரு, அங்க இருந்தார். அவர் என்ன பண்ணீங்கன்னா இந்த வித்வஸ்தலத்துல போகும்பொழுது அவரை ஒன்றும் தெரியலைன்னு பெரிய கவி. ஆனாலும் அவன் மற்ற பண்டிதர் எல்லாம் சேர்ந்து அவரை சரி கேட்டு உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவமானப்படுத்திங்களா. அதனாலேயே நினைச்சு அவர் நான் நினைச்சார். அதனால என்னாச்சும் அந்த இடத்துல அவருடைய பெண்ண சீதாமணி கணக்கு உபதேசம் அவர் பண்ண உபாசனம் பண்ணினார். அவருடைய அனுகிரகத்தினால ஏதாச்சும் கேட்டா உயர்ந்ததான ஒரு கவித்துவம் எனக்கு வரணும் அப்படின்னு வரம் கேட்டார். அவர் கொடுத்துட்டார். என்ன ஆச்சுன்னா இவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். 100 சங்கத்துல ஒரு காவியம் எழுதினார். அந்த காவியத்தை எழுதினார். அதை கொண்டு வந்து பள்ளிக்கால மூலம் படிக்க வச்சார். ஒருத்தருக்கும் ஒரு ஸ்லோகம் புரியல. எத்தனை மனிதர்கள் வியாக்கரணம் தனக்கே பார்க்கலாம், ஒரு ஸ்லோகம் புரியல, எந்த ஸ்லோகமே புரியல. என்ன ஆச்சுன்னா என்னமோ ஒண்ணு என்னமோ இதுன்னு புரியல. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இவர் 5-6 மணி நேரம் வியாக்கியானம் ஓன்னு புரியுது. இவ்வளவு கஷ்டமானீங்கன்னா யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கடைசியில என்ன ஆச்சுன்னா அவர் மாமா அம்மாவுக்கு தம்பி அவர் ஒரு பெரியவர் மம்மட்ட பேசாருன்னு கேட்கிறார். அவர்கிட்ட போனார், இப்படி ஆயிடுச்சு சொல்றது உடம்பு முழுக்க என்ன பேசிக்கோ. அவரை பண்றதுக்கு உட்கார்ந்துட்டு என்ன பண்ணணும், காலமும் சாயங்காலமும் எரும மாட்டை தயிரை வச்சுங்க அது அன்னத்தை கலந்து சாப்பிடு. இது கூட ஒரு 6 மாசம் புத்தியெல்லாம் மழை போயிடும். அதுக்கப்புறம் பட்டம் சாப்பிடுங்க. சரி அப்படி பண்ணல, சரி பண்ண. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாமாவை பார்த்தா நீங்க சொன்னபடி பார்த்தேன். இப்ப எப்படி இருக்கு அதுவே தேவசே பக்தயாமே அப்படிங்கிறது. எல்லோருடைய புத்தி இருக்க பார்த்தா அந்த புத்தியெல்லாம் மங்கி போகக்கூடியதான பதார்த்தம் இந்த கடவுளை காரணம் இருக்குங்க. இன்னும் சுலபமா பேச வரீங்கடா இன்னொரு 6 மாதம் உட்கார்ந்தாச்சு. அதுக்கப்புறம் புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம் தான் இப்ப ஸ்ரீஹர்ஷ நைவேதம்னு பேர். அந்த நைவேதம் விருத்த கௌஷகம் வியாக்கரணம் வாக்குவாருக்கு காலுக்கு ஒரு பரிசு. நைவேதத்துல ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னாலேயானால் அவன் வியாக்கரணம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம், மறந்து போவாரு. அப்படியா ஏன் சொல்ல வந்து என்ன, அப்படி லோகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷர்களுக்கெல்லாம் இந்த சைத்தன்யம்னு உள்ள ஒரு ஸ்வரூபம் இருக்க பார்த்ததா, அதை தெரியாம அவசப்படுற. இந்த சைத்தன்யத்தை அம்பாளுக்கு கொடுக்குற. இந்த சைத்தன்யம் தான் ரொம்ப விசேஷமான பதார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜெயதானம் சைத்தன்ய தபகமகரந்த ஸ்ருதிதரி. இப்படி நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இந்த ஊர்லயாவது பரவாயில்ல, வெளியூருக்கு போறீங்களா அங்க 1 வாரத்துக்கு ஒரு தடவை சமைச்சு வெளியில் இருக்கிறாளா, அப்பப்ப சூடு பண்ணி சாப்பிடுறாளா. நம்ம எவ்வளவோ தேவை
ஏதோ சில சமயத்துல நேற்று இருந்ததுன்னா அந்த புளி குழம்பு அது இது போட்டுக்கிறார். பிராரப்தம் ஜென்மம் முழுக்க பழகே சாப்பிடுறதுதான். அதுதான் இஷ்டம். நல்லா பேக் பண்றான் சார். அது ஒண்ணும் கெட்டே போறது இல்லை சார். உங்க புத்தி தானே கெட்டு போறது, வேற ஒண்ணும் இல்லையா? இந்த ஊர்ல எப்படின்னா காலமே சாப்பிட்டா ராத்திரி சாப்பிடலாம், காலமே சமைச்சது ராத்திரி சாப்பிடலாம், ராத்திரி சமைச்சது காலமே சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிவுசித்தம்னு பேர். ராத்திரி சூரியனுடைய கிரணங்கள் இல்லாத சமயத்துல இருக்குமையானால் அதுல இவனுக்கு தமோ குணம் வந்துடும். புத்தியானது வேலை செய்யாது, நம்ம கஷ்டாலே வேண்டும். அதனால பதிவுசித்தமானது பூஜை பகவத்கீதையில சொல்ல கெட்டு போன பொருளை சாப்பிடப்படாது. ராத்திரி சமைச்சு மறுபடியும் சூரியோதயமான அந்த பதார்த்தத்தை சாப்பிடப்படாது. ஊருகா மட்டும் சார். ஏன்னா அது நமக்கு பிடிக்குமோ இல்லையா? ஒரு வருஷம் அது இருந்திருக்காரு அது சிலது வேணா உங்களுக்கு தான் கோபுர பச்சரி அதுதான் 2-3 நாள் இருக்கும்னு அது பார்த்தோம். ஆனா ஜெனரலா பூஜை பதிவு விஷயம் அன்னைக்கு பண்ணி அப்பப்ப சாப்பிடணும். அப்படி இருக்கணும். ஏன்னா இந்த ஜாத்தியமானது வரக்கூடாது. மனுஷனுக்கு இந்த கேள்வித்தனம் எப்ப பாரும் போர் அடிக்கிறது போர் உங்களை அடிக்கல, நீங்க தான் அதை அடிச்சுட்டு இருக்காரு. போர் அடிக்கிறது தமிழ் என்ன அர்த்தம்? என்னமோ சொல்லிருக்க சின்ன குழந்தைல இருந்து எனக்கு போமா போர் அடிக்கிறது. யாரு அடிச்சா? தமிழ்ல பதமே சுவாமி அடிச்சா. ஆனா என்னமோ சொல்லிட்டு இருக்கா லோகத்துல. அது இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு சுருக்கம் இருக்கணும். அது எங்க வரும்? அம்பாடி அனுபவம் ஸ்ருதிகரி தரித்திரானாம் சீதாமணி குணவிகா. தரித்திரானாக இருக்கிறவாளுக்கு ஒரு ஜென்மால பாபம் பண்ணி காசே இல்லாம இருக்க பட்சத்துல அம்பாளை நினைச்சா சீதாமணி குணவிகா. எப்பப்ப ஏதாவது நினைச்சோம்னா அத்தனையும் வந்து சேருமா. அதே போல ஜன்மதலக ஒரு மகனானாம் பறவை இறப்பு இப்படி ஒழுங்கி இருக்கிறவாளுக்கு முரதிபு வராஹஸ்ய பவதி தம்சா முரதிபு வராஹஸ்ய பவதி. மகாவிஷ்ணு தனி அவதாரம் பண்ணி தன்னுடைய மூக்குனால பூமியை தூக்கி எடுத்து வச்சிருக்கார். அதனாலதான் பூமி ஆனந்தமா சமுத்திரத்து மேல அப்படி உமதிருக்க நாம ஆனந்தமா இருந்திருக்கோம். இப்ப இவைகளுக்கெல்லாம் காரணம் இது கைத்தறிய தபக மகரந்த ஸ்ருதிகரின்னு கைத்தறிக்க புஷ்பமா ரூபணம் பண்ணியிருக்கா பாருங்க ஆச்சாரியார். இது குசுமத்தேன ரூபகஸ்ய கவி சம்பிரதாய பிரிச்சத்வாத். பிரியம் எஸ்யாக அம்பாளுக்கு எது பிரியம்னு சொன்னா உங்களுடைய இதயம் தான், உங்களுடைய ஆத்மா தான் பிரியம். உபலட்சணத்து புஷ்பாஸ்த ஒரு புஷ்பம் இல்ல, அம்பாளுக்கு 8 புஷ்பம் பிடிக்குமா? அந்த 7 புஷ்பங்கள் என்னன்னு சொல்ற. அடுத்த கிளாஸுக்கு வரப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணோம். அம்பாளுக்கு என்னென்ன பிரியம்னு சொல்லியிருக்கான்னு ஒரு வேளை லலிதா சாஸ்திரத்தை பார்த்து படிக்கும். எங்கெல்லாம் பிரியான்னு வரும். பிரியானா யாராவது பொண்ணு பேர் என்னன்னு தெரியும். நான் என்ன சொன்னேன், அடுத்த வாரத்துக்குள்ள எல்லா பிரியமும் எழுத வாங்கணும்னா மாச பிரியம் மட்டும் சொல்லுவோம், அனுபவிப்போம். அவளுடைய அனுகிறாருன்னா அதனால எத்தனை எது அம்பாளுக்கு பிரியம்னு பார்ப்போம். இப்ப என்ன அஹிம்சா பிரதமம் புஷ்பம். அம்பாளுக்கு பிரதமம் புஷ்பம் ரொம்ப பிரியமான முதல் புஷ்பம் இது அஹிம்சா. யாருக்கும் ஒரு ஹிம்சை பண்ணாம இருக்கக்கூடியதானால அம்பாளுக்கு பிடிக்கும். இந்திரியானம் நிகிரஹா புல நடக்கிறது. கண்ணகாத மூக்கனாக அவிஷ்டமாக நம்ம போகாமல் நல்ல வழியிலேயே கண்ணகாத மூக்கனாக இவைகளை செலுத்துறது. இது ரொம்ப இஷ்டம். சாந்தி பொறுமை. யாராவது ஒண்ணு பண்ணினா அப்படின்னு குதிச்சுண்டு எழுதுகிறான் பார்த்தா கொஞ்சம் தானம் பண்ணுங்க. எப்பவுமே கோபம் வர சமயத்துல கோபம் நமக்கு வர்றது நியாயமான கொஞ்சம் யோசனை பண்ணணும். அதுக்கப்புறம் கோபம் வர்றதுக்கு முன்னாலேயே ரியாக்ட் ஆயிடுற. ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே, நீ மட்டும் ஒழுங்க, உங்க மட்டும் யோசனை இருக்கிறா, என்னோட நிலையில நீங்க இருக்கிறதா இதை விட மோசமா இப்படி எல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? கோபம் வர்றப்பவே நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். நமக்கு கோபம் வர்றது நியாயமான யோசனை பண்ணல கோபம் வரும். ஏன்னா எந்த கோபமே நியாயமா இருந்தா வரணும், அநியாயமா இருந்தா வரும். விவகாரம் அதனால சாந்தி புஷ்பம். இன்னொரு புஷ்பம் தயா புஷ்பம். மனுஷாளுக்கு மேல ஒரு கருணை இருக்க, நம்ம அவளுக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும்.
அந்த தயா புஷ்பம், அதுக்கப்புறம் ஞான புஷ்பம். மனுஷனா இருக்கிறவன் எப்பொழுதும் படிச்சுட்டே இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு மேலும் மேலும் வாழ்க்கையில புதுசான விஷயங்களை அறிந்து கொண்டே இருக்கணும். அந்த ஞான புஷ்பம் பரமதம் தப புஷ்பம். தினந்தேறும் கொஞ்ச நேரமாவது ஒரு அரை மணி நேரமாவது கண்ணை கொண்டு ஏதோ ஒரு மந்திர ஜபம் பண்ணுங்க. ஒண்ணு இல்லைன்னா ராம ராமான்னு சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லுங்க. புரியுது? தபசுங்கிறது மனுஷனுக்கு வேணும். ஏன்னா மனசுல இருக்கக்கூடியதான பல தோஷங்களை போக்கடிக்கும். அதனால தப புஷ்பம். இன்னொன்னு சத்திய புஷ்பம், உண்மை பேசுறதுன்னு ஒரு விரதத்தை எடுத்துக்கணும். சில சமயத்துல முடியல சார்னா என்ன பண்றது? கடையில 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்தா நான் 120 ரூபாய்க்கு வச்சுக்கலாம். பணம் இது எவ்வளவு சார் வேலை? 120 நீங்க 120 வாங்கினேன். வாங்கினவர்களுக்கு நான் விற்கிறேன்னா நான் போட்டி தானே ஆக வேண்டியதுங்கிறான். நான் பொய் சொல்ல முடியாது, நான் உண்மை சொல்ல முடியாது சார். 100 நான் 120 சொல்லுவேன். அப்பதான் நான் பழைக்க முடியும். அதனால உண்மையே பேசினா அழிஞ்சு போயிடுவான். இவனே சொல்றான். விவகாரம் என்னடா அதெல்லாம் இருக்கட்டும். அனாவசியமான பொய் சொல்றான் பாருங்க, அதை விடுவோம். முதல்ல இந்த வியாபாரோ துரோகத்தின்தனம் அவர் அப்படி இருக்கட்டும். நகமாக நம்ம பேசுறது கூடிய மட்டும் பொய் பேசுறது நிறுத்தணும். எனக்கு பொய்யிலே தெரியல சார், திருதை முடிக்கணும். பொய்யில தெரியாம ஒருத்தனும் பொய் பேசல, ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு பொய் பேசுற பொழுது உள்ளூரா நமக்கு தெரியும் விஷயம் இது. அப்படி சொன்னா நமக்கு ப்ராப்ளம் வருது. மாற்றி சொல்லுவோம். தெரிஞ்சதுதானே பண்ற. எல்லோரும் பொய் பேசுறா, எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டா நான் பொய் பேசுறேன் தெரிஞ்சதான் பொய் பேசுறான். எப்பவுமே எந்த தெரியும். எல்லோரும் எவ்வளவு வேகமா பேசினாலும் பொய் தெரிஞ்சதுதான் பேசுவான். அதான் நம்ம என்ன பண்ணணும்னா பொய் பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாளைக்கு நமக்கு நகத்தை பேசுறதே உண்மையாது. அப்படி நகத்தை பேசுறதே பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்க பேசினது நகமாயிடும். நகத்தை பேசிட்டே பழகிட்டேனால் பேசுறது நகமாயிடும். அதிகாமப்பட்டதுக்கு இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா பௌர்ணமி ஏன்னா இது விவகாரம். இதுவரையும் ஒரு பொய் பேசுறதே இல்ல. பௌர்ணமிட்டார் மற்ற பண்டிகால மாற்றிட்டாரு. ராஜா அவர்தான் தலை எடுத்துருவார் இவருக்கு அப்படின்னு நினைச்சது. எல்லா போய் ராஜா கிட்ட இவர் கையா தெரியல, டாக்குமே தெரியல, திருவார நட்சத்திரம் தெரியல. தினந்தோறும் பஞ்சாங்கத்தை பார்த்து மமோ பார்த்து அது பிரம்மா இதெல்லாம் சொன்னா தானே தெரியும். அவர் பாட்டுக்கு அப்படியே எழுதுன்றா. நீங்க பாட்டுக்கு அவர் ரொம்ப கொஞ்சம் இருக்கு, அவர் சொன்னதே வேதம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஏற்றி விட்டா. நம்ம ஜனங்கள்லாம் அப்படித்தானே. நான் முன்னுக்கு வராது பண்ணாலும் இன்னொருத்தர் ஆயுதா அது ஒரு சந்தோஷம். அது விவகாரம். கதைகள் என்ன இருக்குங்க, இவர் வீட்டுக்கு போனா அம்மா எல்லாம் மறந்துட்டாங்க. இவர் இந்த விவகாரமே வந்துட்டா அம்மா என்ன பண்ணாரு? சபஜனம் சபஜிமா தன்னுடைய தாத்தங்கத்தை எடுத்து ஆகாசத்துல வீசினான். அது என்னடா இருக்குன்னா 1000 சூரியன் பிரகாசம் எவ்வளவு ஒளி இருக்குமோ அத்தனை ஒளி ஆகாசத்துல பௌர்ணமா ரவுண்டா இருந்தது. அந்த பண்டிகாலாம் ஓடி போயிட்டாங்க. விவகாரத்தை பௌர்ணமின்னு சொன்னா பௌர்ணமி ஆயிருக்கு. ஏன்டா சந்திரன் இன்னைக்கு பௌர்ணமியா இல்ல வேற இன்னொரு நாள் இருப்பாங்க. ஆகாசத்துல சந்திரன் பூர்ணமா இருக்காது. பூர்ணமா இருக்கிறதுனால பௌர்ணமின்னு பேர் வச்சோம். பூர்ணச்சந்திரன் இருக்காரு. ஏன்டா இவர் உண்மையை பேசி பேசி கொஞ்ச நாள் ஆனப்பறம் இவன் பேருக்கு உண்மையாகுது. அதனால நம்ம பொய் பேசுறது நிறுத்தம். அதனால சத்தியம் புஷ்பம், அதுக்கப்புறம் பாவ புஷ்பம், அகத்தகம் பாவ புஷ்பம். நம்ம மனசுல நல்ல எண்ணத்தோட இருக்கோம் பார்த்தா இது ஒரு 8வது. எப்ப பாரும் மனசுல நல்ல எண்ணமே இருக்கிறான். இன்னொருத்தம் அழியணுங்கிற அபிப்பிராயமே வேண்டாம். அவன் எது பண்ணாலும் பண்ணட்டுமே, உங்களை வைக்கான வெளியிட்டுமே. அதனால என்னாச்சு? அவன் பாப்பத்துல அவன் போறான். நீங்க எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறவன்னு நினைச்சுட்டே நீங்க நினைக்கப்படாதோ. மனுஷன் சாதாரணமா என்ன நினைச்சுட்டு இருக்கா, தான் முன்னுக்கு எப்படியும் வரப்போறது இல்லை, அதை வயசுக்கு இல்லை, இன்னொருத்தாலும் அழியுமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. இந்தூர்ல இருந்து தவக்கலையை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம்.
பெட்டி பெட்டியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அங்க என்னடா ஆச்சுன்னா 4 பெட்டி கெட்டு போச்சு, உடஞ்சு போயிடுச்சு. அவன் அங்கிருந்து சண்டை போடுறான், எல்லாம் கிடையாது, இந்த பெட்டி எல்லாம் உடஞ்சு போயிடுது, அதனால இதை நான் எடுத்துக்க மாட்டேன். அங்கே ஒருத்தன் இருக்கான், வேற ஒரு லாயர், எந்த ஊர்ல இருந்து வருதுன்னா பாரத தேசத்துல இந்தியால இருந்து வந்ததுன்னா உடஞ்சு போனா ஒண்ணு கவலைப்படாதுன்னு எடுத்துட்டு வந்தான். என்ன ஆச்சுன்னு இந்த தவக்களை எல்லாம் என்னாச்சு, ஒரு தவக்களை பறந்து போகணும்னு வெளியில போறதுக்கு ட்ரை பண்றது, 4 தவக்களை 4 காலையும் முடிச்சு இருக்காது. அது எப்படி போகும்? ஒரு தவக்களையும் பெட்டி விட்டு வெளியில போகாது. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க விசாரிப்பா, ஒருத்தன் முன்னுக்கு வரணும்னா 4 பேர் எடுத்துருவான், வரவே கூடாது, நீங்க முன்னுக்கே வரக்கூடாது. அப்படித்தான் அப்படின்னு அது மாதிரி நம்ம பாவம் இருக்கணும். இன்னொரு சௌக்கியமா இருக்கான், அவ வழியில அவ போட்டான், நம்ம முன்னுக்கு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்போம். இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு வருவோம், எனக்கு கூடியதான் இனம் இவனுக்கு இருக்கணும்னால் அது ஒரு புஷ்பம். அம்பாளுக்கு பிடித்ததான புஷ்பங்கள் அரளி, மல்லி, ஜாதி, கம்பகம் இப்படி என்ன சொல்லாதியும். அம்பாளுக்கு பிடித்ததான புஷ்பம் கேட்டா என்ன சொல்லணும்? அஹிம்சா பிரதமம் புஷ்பம், இந்திரியானாங்க நிகிரஹா திடீரியம் புஷ்பம், சாந்தியின் பொறுமையானது 3வது புஷ்பம், தயா 4வது புஷ்பம், ஞானம் 5வது புஷ்பம், தபகா 6வது புஷ்பம், உண்மை பேசுகிறதுங்கிறது 7வது புஷ்பம், பாவ புஷ்பம் நல்ல எண்ணங்களோட உடைகிறதுங்கிறது 8வது புஷ்பம். இப்படி 8 புஷ்பங்கள் அம்பாளுக்கு பிரியமா. இது அபியுக்தே சம்ராதி பட்சத்வயம் இஹாபி அபிஜேத்தவ்யம். கீழே சொன்னதான பட்சங்கள் இங்க எடுத்துக்கணும். தயோச்ச குசும சத்பாவா சைத்தன்யக்கு குசுமம் இசேவ பட்சத்வயேது விக்கிரஹா. சைத்தன்யமேவ குசுமம்னு ஒரு விக்கிரகம், சைத்தன்யக்கு குசுமம் அப்படின்னு 2 விக்கிரகம், 2 விக்கிரகம். இப்படி 2 விதமாகவும் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்க்கலாம்னு இன்னைக்கு சைத்தன்யாத்யதமாராத்ய சைத்தன்யமுருமப்ரியா இது வைக்கலாம். அதுக்கப்புறம் சதோதிதா சதா துஷ்டா கருணாதித்ய பாகதா இந்த நாமாக்களை சொல்ல போறோம். அம்பாளுக்கு அம்பாள் எந்த வருணத்துல அம்பாளை தியானம் பண்ணும்? அம்பாள் கருப்பா இருக்காளா, வெளுப்பா இருக்காளா, சிவப்பா இருக்காளா, இல்ல காளி மாதிரி கருப்பா இருக்காளா? இருக்கிறது ரொம்ப டவுட். தியானம் பண்ணுங்க, அம்பாள் எப்ப பிரத்யட்சமாவதும் அன்னைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு கருப்பா இருப்பான்ட்டு. விவகாரம் என்ன தெரியலையே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு எப்படி நீங்க தியானம் பண்ணும்? அம்பாள் விளவெளியில தியானம் பண்ணுமா? அம்பாளுக்கு சாரதான்னு பேரு. அதே போல அம்பாளுக்கு காளின்னு பேரு. கருப்பா இருக்கிறதுனால காளின்னு பேரு, சிப்பா இருக்கிறதுனால சுக்லான்னு பேரு, கௌரின்னு பேரு. கௌரின்னா கௌரவர்ணம் வெளுப்புன்னு பேரு. அருணாம் கருணாகரன் ஆட்சியும் அம்பாள் சிவப்பா இருக்கிறதாக தியானம் பண்ணிட்டு இருக்கு. அம்பாள் மஞ்சள் கலர்ல இருக்கான்னு தியானம் பண்றா சிலருக்கு. எந்த கலர்ல அம்பாளை தியானம் பண்ணணும்? அது எந்த கலர்ல இருக்காது அந்த முதல்ல எப்படி நான் தியானம் பண்ணுங்கிறது அப்புறம். இப்படி எல்லாம் டவுட் வருதோ இல்லையோ, அத்தனை டவுட்டுக்கும் மேல போய் சமாதானம் சொல்ல போற. அடுத்த